ஹலோ குழந்தைகளே, செல்வங்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வணக்கம். இவ்வளோ பேருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு முடியலப்பா. ஒரே வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாம் பங்கு போட்டுங்க. தாத்தா, நீங்கள் எத்தனை ஒரு ஏரோப்ளேனில் போய்க்கிறீங்க வந்துக்கிறீங்க? உங்களுக்கு ஏரோப்ளேனில் வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடச்சிக்குதா? ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்குதா? சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு. ஆமாவா? நான் ஏற்கனவே சில அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, எனக்கே தெரியல என்ன அனுபவத்தை சொன்னேன்னு. ஓகே, இப்போது ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ஒரு 4-5 வருடங்களுக்கு முன் இதே ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் இந்தியாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தேன். அது இறுதி கட்டம் வந்துவிட்டது. இந்தியாவிற்கு அருகில் ஏரோப்ளேன் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த பிளேனில் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பேசியிருந்தாங்க. அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ தெரில. அந்த ஸ்பீக்கரில் ஒரு மாதிரி கராமுரான்ட்டு என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. கராமுரான்னு இல்லை, அவங்க சொன்னது எனக்கு அப்படித்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே, சரிதான்ட்டு நான் ஒரு டாய்லெட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்டு டாய்லெட் ஓப்பன் பண்ணி உள்ளே டாய்லெட்டுக்கு போய்ட்டு டாய்லெட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ அங்கே ஒரு பட்டன் இருந்தது, 2-3 பட்டனுங்க இருந்தது. எனக்கு என்னத்துக்கு அது நிலைமை வந்துச்சு தெரில. நான் ஏதோ ஒரு பட்டனை அமுத்துனேன். அதில் ஏதாவது தண்ணி வர்றதுக்கு ஏதாவது ஒரு பட்டன் அமுக்குனா தண்ணி வருமோ என்னவோ தெரில. எதுக்கும் நான் அந்த பட்டனை அமுக்குனேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. அப்புறம் திருப்பம் அந்த பட்டனை அமுத்துனேன். எனக்கு தண்ணி வர்றதுக்கோ என்னவோ தெரில. தவறான இதை சொல்கிறதுக்கு எனக்கு விரும்பலை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பட்டனை அமுத்துனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ஏதோ திருப்பம் ஒரு 2-3 பேர் ஏதோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் கொஞ்சம் அப்படி காது கொடுத்து கேட்டேன். சரி, என்னவோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கல்ல நம்ம வரும்போது, அவங்க என்னவோ சொல்லின்னுக்கிறானுங்கன்னு சொல்லிவிட்டு நான் திருப்பம் கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் திருப்பம் அந்த பட்டனை அமுத்துனேன். அப்புறம் டோரை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இந்த சத்தத்தில் ஒரு மாதிரி ஏதோ எனக்கு அமைதி இல்லாத இருந்தேன். எனக்கு அந்த கதவு தட்டுற சத்தம் கூட எனக்கு தெரில. ஆனால் ஏதோ கராமுரா எல்லாம் பேசியிருக்கிற சத்தம் தான் கேட்டுச்சு. சரி, என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு திருப்பம் அந்த இதை அமுத்துனேன். அப்புறம் அதுக்குள்ளே வெளியிலேருந்து நிறையா எமர்ஜென்சிக்காக வர்றவங்க அல்லது அது சேஃப்டி அல்லது போலீஸ் இவங்கெல்லாம் வந்துட்டுக்கிறாங்க. வந்துட்டு டோரை தட்டியிருந்தாங்க. சரி, நான் அப்புறம் நான் அதை பட்டனை அமுத்தி பார்த்தேன். திருப்பம் அதுக்கெல்லாம் போட்டு அப்புறம் ஏதோ கதவு தட்டுற சத்தமாகட்டும் எனக்கு கேட்டுச்சு. அவங்க எல்லோரும் ப்ளீஸ் கீப் குவைட் சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிவிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் மட்டும் கூப்பிட்டார். ஹலோ 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 ப்ளீஸ் ஆன்சர், ஹலோ ஹலோ சொல்லிட்டு தட்டியிருந்தான். யார் அது எல்லாத்தையும் கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அது ஆயிருந்துச்சு. நான் 2-3 முறை நான் அந்த லைட்டை அமுத்தி பண்ணேன். அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு பிறகு எல்லாம் சைலண்ட்டாக ஆகிப்போச்சு. ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசினார். பேசிட்டு ஹலோ ஹலோ ஆர் யூ ஆல் ரைட், கேன் யூ ஓப்பன் த டோர், யூ வாண்ட் எனி ஹெல்ப் அப்படி இப்படின்ட்டு அந்த டோரெல்லாம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினாங்க, எப்படி அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
அப்புறம் அதுக்குள்ளே நான் காமனாக நார்மலாக அந்த டோர் திறந்து வெளியே டோர் திறந்தோடனே அந்த டோரை சுற்றி போலீஸ் அந்த அந்த ஏரோப்ளேனில் பாதுகாப்பாக இருக்கிறவங்க இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸர்கள்லாம் எல்லாம் வந்துருக்காங்க. அப்புறம் சீட்டில் இப்போ பேசஞ்சர்ஸுங்களாம் இந்த இவங்க நான் சேரில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இன்னும் கதவை சுற்றி நின்றுக்கின்னு எல்லாம் நான் கதவு திறந்து பார்த்தேன்னா நார்மலாக சும்மா கதவு திறந்தேன். நான் டைம் ஆச்சு போகலான்ட்டு கதவு திறந்தேன். திறந்தாங்க அவ்வளோ பேர் நின்றுக்கின்னு ஹலோ ஹலோ பி குவைட் ஆர் யூ ஆல்ரைட் யூஆர் ஆல்ரைட்டு என்னை மெதுவாக 2 பேர் வந்து என் மேலே கை வச்சுட்டு பி ஹாப்பி வி ஆர் ஹியர் டு சேவ் யூ ஓகே எனிதிங் யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஆர் யூ ஆல்ரைட் யூ நீட் சம் வாட்டர் என்னடா கேட்க இவங்களுக்கு திடீர்னு என்ன நல்லா இருக்கிறியா ஒரு எல்லாம் இப்போது யூஆர் ஆல்ரைட் யூ வாண்ட் எனி வாட்டர் நோ டோன்ட் டென்ஷன் அப்படி இப்படியெல்லாம் ஆளுக்கு எல்லாம் சொல்ல வந்தாங்க. அப்புறம் நான் நார்மல் காமனாக வெளியே வந்தோடனே அப்புறம் கொஞ்சம் பேர் எல்லாம் அப்படி இப்படி கிளச்சி போயிட்டாங்க. அப்புறம் இவங்க கேட்டாங்க ஏன் அந்த பெல் ஆச்சோ நீ ஏதாவது உங்களுக்கு ட்ரபுள் ஆச்சா எமர்ஜென்சி கால் பண்ணியே நீ என்ன நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியல நான் தனியாக தான் வரலன்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் அமுத்துனேன் 2-3 முறை அமுத்துனேன் அவ்வளோதான். நான் ஒருத்தர் பார்த்துக்கின்னு ஆஃபீஸர்ஸுங்க அடிச்சுக்கின்னு என்னை ரொம்ப கன்சல்ட் பண்ண நான் உள்ள ட்ரபிளில் இருக்கிறேன். அப்பப்போ பெல் அடிச்சு உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ சொல்லிவிட்டு நான் அப்பப்போ பெல் அடிச்சுன்னு இருக்கிறேன். ஆனால் கதவு திறக்க முடியல நீ எதோ நான் ரொம்ப ட்ரபிளில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு எல்லோரும் இது பண்ணிட்டு என்னை சேஃபாக கூட்டின்னு போய் என் சேரில் உட்கார வைக்கிறதுக்கு வந்தாங்க. நான் சொன்னேன் ஐம் ஆல் ரைட் ஐம் குவைட் ஆல் ரைட் தென் why did you put a bell? I don't know, just I want to get some அதான் சொன்னேன் எனக்கு கரெக்டாக என்னத்துக்கு அது பட்டனை அமுத்துனேன் எனக்கு தெரில எனக்கு. நான் ஏதோ சும்மா அந்த பட்டனை அமுத்துனேன் நான் சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிக்கின்னு பை மிஸ்டேக் டர்ன் ஆன் த சுவிட்சை சொல்லிட்டு எல்லோரும் ஒருத்தர் வச்சுக்கின்னு என் மேலே என்னை தட்டி கொடுத்துட்டு நான் ரொம்ப ட்ரபுளில் மாட்டின்னுக்கிறேன் உள்ளே எனக்கு என்னை காப்பாற்றுங்க சொல்லிட்டு பெல் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வச்சு பேரை வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்கன்னா போய் இறக்கிருக்குவானுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே அதுக்குள்ளே என்னுடைய மனைவி தான் எனக்கு டீ கலந்து கொடுத்துட்டு அவங்க ஏதோ வேலை பண்ணாங்க. ஓகே இதோட நான் முடிச்சுக்கிட்டோமா? வணக்கம்.